குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசாபுதிகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்தால் மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து காசு. அது வந்து மல்டிபிள் ஆகும். எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், மரியாதைகள், இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராகு இது உங்களுக்கு தொல்லை விட்டது, குரு பிரச்சனை அது இல்லை, சனிபான் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு, குருவினுடைய வீட்டில் இருக்கார், பொருளாதார ஏற்றங்களை இந்த 2.5 வருஷத்தில் தருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வீட்டில் லக்ஷ்மிக்கு பண்ணலாம். இல்லாட்டினா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்பந்தமாக பலவிதமான விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம். இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா இது ஓடிண்டே இருக்குது. இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கு வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கையால் கணிக்கும் பொழுது 0.05 அப்படின்னு வரும். 5க்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும், 6ன்னு சேர்த்துக்கும், 5க்கு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம். ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர். அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும். அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது. ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறோம்னா 0.011111 அப்படின்னு வரும். அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான். அதனால் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் வந்து 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் தான் இருக்கார். இதில் நடுவில் வந்து 2 தூரம் வக்ரம் ஆகிறார், வக்ரகதி அடைகிறார். அது 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகிறார். அது மாதிரி 2026 ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். இதுதான் வந்து இந்த சனி பகவானுடைய ட்ராவல். இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து 2026 மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார். ரேவதி நட்சத்திரத்திலே தான் அதுக்கப்புறம் வந்து அவர் வக்ரகதியெலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு 3/6/2027 அவர் மேஷராசிக்கு பயிற்சியார். அதாவது 29/3/2025 3/6/2027 வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார். இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை அவர் பயணிக்கிறார். ஸோ இதனால் வந்து இந்த சனி பகவானோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும், எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தே வாங்க, கடைசியில் அது உங்களுக்கு தெரியும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த 7.5 சனி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். துளாராசியை பொறுத்தளவில் ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பல காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கு. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பல பேர் மாட்டின்னு இருப்பாங்க. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு உண்டு. ஏன்னா துளாராசி அப்படின்றது எடை போடுறது தான் சிம்பிளே. அதனால் வரக்கூடிய பிரச்சனை முன்னாலே எடை போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள்கிட்ட. உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு உண்ட தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால பல பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சில பேருடைய தசா புத்திகள் வந்து இதில் நிறையா ப்ளே பண்ணும். ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசா புத்திகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்தால் மிக நல்ல பலன்கள் கூட நடந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து கோர்ட்டு, கேஸு, அவமானம், பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமும்
அதே 8ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கணும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு திதி சூன்ய ராசிகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கரணம் சரியில்லாமல் இருக்கும், கரணநாதருடைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதனால் அது கோச்சாரம் மட்டும் பலன் கொடுக்காது. இப்போ இந்த 7.5 சனி மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசியும் ஒன்று. இந்த துலா ராசிக்கு 6வது வீட்டுக்கு வராரு சனி பகவான். ஸோ 6வது வீடு அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி அவங்களுக்கு இருக்கிற ஒரு குரு பகவான். அதனால தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்லேயோ எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதுலையோ பொருளாதார ரீதியிலையோ நீங்கள் பெஸ்ட்டு. உங்களை ஜெயிக்க முடியாது, யாருன்னு உங்களுக்கு இடைஞ்சலாக வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. பொதுவாக உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய சார்ஜஸ் தான் கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணுறீங்கன்ற அந்த பேர் இருக்கும். இதெல்லாம் பொதுவாகவே துலா ராசிக்கு இயல்பான குணங்களாக இருக்கும். இப்போ அந்த குரு வேறு பயிற்சி ஆகிடுவார். இந்த 2 வருஷத்தில் 5ஆம் மாதமே பயிற்சி ஆகிடுறார். உங்களுக்கு ராகுகேதும் பயிற்சி ஆகிடுது. ஸோ ராகுகேது உங்களுக்கு தொல்லை விட்டது, குரு பிரச்சனை அது இல்லை. சனிபவன் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு. 6ல் சனிபவன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடம் ராஜயோகம்னு பேர். நீங்கள் ஒர்க்குக்கு மட்டும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லா உழைங்க, உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இது 2க்கும் வந்து சனி பகவான் ரொம்ப முக்கிய காரணகர். இது 2 பண்ணிட்டீங்கனாலே நல்ல சூப்பர் பலன்களை கொடுப்பார். அதுவும் பொருளாதாரத்துக்குள்ள குருவினுடைய வீட்டில் இருக்கார். பொருளாதார ஏற்றங்களை இந்த 2.5 வருஷத்தில் தருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இந்த பாத்திரம் மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அப்போ வந்து எப்படின்னா நல்ல பிளான், சூப்பர் பிளான், அடுத்தடுத்து இப்படி தான் போகணும். உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க. பணத்தை வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஒர்க்கு, அந்த ஒர்க்குனால் வரக்கூடிய இம்பேக்ட்டு, அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒர்க் ரீதியாகவே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம். உங்களுடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க. அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெகக்னிஷன், அது காசு மட்டும் இல்லை, புகழ், பணம், மரியாதை, இது மாதிரி எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஸோ நம்ம காசை நம்ம துரத்துற வரைக்கும் காசு நம்மளுக்கு சிக்கவே சிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காசு பின்னால் வந்துகிட்டே இருக்கும், அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். காசுன்றது வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைக்க, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னா சொல்கிறாங்க. காசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள்கிட்ட வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காசுன்றது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அது மல்டிபிள் ஆகும், வேறு எதுவுமே மல்டிபிள் ஆகாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி நாளைக்கு விற்கணும்னா அது செகண்ட் ஹேண்ட் தான், அது பொருளோட மதிப்பு போயிடும். ஆனால் காசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும். அப்போது மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து காசு. அது வந்து மல்டிபிள் ஆகும் எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், மரியாதைகள், இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க்கு, அதை எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நேர்மை, அந்த ஒர்க்கில் வந்து உங்களுடைய டச்சு, இப்படி இது நீங்கள் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஒர்க்கும் உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டேஷன், உங்களுடைய அவுட்புட்டு ஒர்க்குனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அது பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல்டில் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ இது உங்களுக்கு நல்ல காலம், பெஸ்ட்டு பீரியட் இப்போ வரக்கூடிய கொஞ்சம் கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்களாக இருக்கும். பல பேர் இந்த அடுத்த ஸ்டேஜில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய பாதை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ துளாராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை, உடல்நிலை கோளாறுகள் நீங்கும், குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்கும், எல்லாமே டக்குன்னு ஒன்றுன்னா உங்களுக்கு செட் ஆகிட்டே வரும். அது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி. இந்த சனி வந்து உங்களுக்கு 6வது வீட்டுக்கு ஒரு சனி பயிற்சி போகிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொண்டு தரும். மாணவ செல்வங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே மிக ஏற்றமான, அதாவது துளாராசியை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மிக ஏற்றமான காலமாக இது இருக்க போகிறது. எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம்னா, நல்ல பலன்கள் ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள்னா மிதுனம்,
கன்னி, மீனம், தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள். கொஞ்சம் சுமாரான பலன்கள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதுக்கெல்லாம் சுமாரான பலன்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை அப்படின்றது அதை பண்ணலாம். இல்லாட்டினா பௌர்ணமிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வீட்டில் லக்ஷ்மிக்கு பண்ணலாம். இல்லாட்டினா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது எல்லாமே ஒரே விஷயந்தான். அவங்கவுங்க வீடு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அவங்கவுங்க வீடு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு சில பேர் வீட்டிலேயே பண்ண முடியும், ஒரு சிலர் மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்ண முடியும், ஒரு சில பேர் வாரம் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் லக்ஷ்மியை வழிபடணும், அம்மனை வழிபடணும், வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இந்த 7 சனியில் நீங்கள் ஆல்ரெடி நல்ல பலன்கள் தான், அது டபுள் ஆகி இன்னும் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய ஒரு சில தடைகள் கூட உங்களுக்கு விலகிடும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சனிப்பெயர்ச்சினால் வரக்கூடிய சிறப்பான பலன்களை நீங்கள் நல்லபடியாக அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக உன்னதமான நிலைக்கு வரணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.